கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ரச்சின் வந்து எப்படியும் தேர்ட் T20யில் ஃபார்முக்கு வந்துடுவார்னு. சொன்ன மாதிரியே ரச்சின் ரவீந்திரா செம ஃபார்மோட பேட்டிங் ஆடிருந்தார். ஸோ இவர் பேட்டிங் ப்ளஸ் ஜிம்மி ஓவர்டன் வந்துட்டு இன்றைக்கி மேட்ச் நடந்துச்சு பிக் பேஷில், அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரச்சின் பார்த்தீங்கன்னா 69 ரன் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பேட்டிங்கில் வந்து 5 6 4 4 விக்கெட் அடிச்சிருந்தார். ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடில் தான் ஆடிந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம நாக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு செம்ம ஃப்ளாப்பு. ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்லை, ரன்னும் ஸ்கோர் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா ஃபார்மில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக வந்தோடனே வந்து இப்போ விளாச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வேறு மாதிரி இன்றைக்கி ஆடி கொடுத்து ஓரளவுக்கு நல்லா தான் இது பண்ணார். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ பவுலிங்கில் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் கிடைக்கல. ஸோ பவுலிங் கிடச்சிருந்தாலும் பவுலிங்லேயும் நல்லா போடுவார்னு தான் சொல்லுவேன். ஸோ இவரோட பவுலிங் பார்க்க ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்து ஸ்குவாடை ஃபுல்லாகவே எல்லாமே ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவருக்கு பவுலிங் கொடுக்குறது, சான்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்க ஏற்கனவே கிரென் ஃபிலிப்ஸ் இருக்கார், பிரேஸ்வெல் இருக்கார், அவர் கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் வேறு இருக்கார். ஸோ தரமான ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்பின் காம்போ வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் ரச்சின் ரவீந்திராவுக்கு அங்கே ஒரு ஆஃபர் இந்த ஒரு ஸ்பின் பிச் இருந்தால் அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா வேறு மாதிரி தான் இருக்க போகிறாரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வரப்போகுது, அதில் வந்துட்டு டெவான் கான்வே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்ஜுரி இதில் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு இன்ஜுரிக்கு அப்புறம் சரியாயிட்டு வருவார்னு எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மி ஓவர்டன் பற்றி பார்ப்போம். ஸோ ஜிம்மி ஓவர்டன் இன்றைக்கி ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பிக் பேஷில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலரில் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். ஸோ 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஏதோ 1-2 மேட்சஸ் மட்டும் தான் விக்கெட் மிஸ் பண்ணுறாரு. மற்ற மேட்சஸ்லாம் பவுலிங் போட்டு மஸ்ட்டாக விக்கெட்டும் எடுத்துடுறாரு ஜிம்மி ஓவர்டன். ஸோ இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் தெரியுது, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபினிஷும் கேமை ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு கொடுக்குறாரு. ஸோ பவுலிங்கும் அந்த அளவுக்கு போடுறாரு. ஸோ இவர் வந்து டபுள் சாய்ஸ் ஆட்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ இவர் யூஸ் பண்ணுவாங்களா, சாம் கரன் யூஸ் பண்ணுவாங்களா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மேலும் கிரிக்கெட்டில் SCSK அப்டேட்ஸ் வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப்